நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் தனித்து போட்டியிடப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த அறிக்கையில் என்னவெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் விசிக தனித்து போட்டியிடுகிறது அப்படிங்கிற அறிவிப்பை விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். 3 தொகுதியில் தனித்து போட்டியிட இருப்பதாகவும், விசிக போட்டியிடாத மற்ற இடங்கள்ல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு திருமாவளவன் முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திருமாவளவன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில புதுச்சேரி மாநிலத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக அங்கம் வகித்து சட்டப்பேரவை தேர்தலை நாங்க சந்திச்சுட்டு வந்தோம். 2001ஆம் ஆண்டு 2 தொகுதியில திமுக தலைமையிலான கூட்டணியில புதுச்சேரியில் விசிக போட்டியிட்டோம். ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் உழவர்கரை அப்படிங்கிற பொது தொகுதி மட்டுமே விசிகாவுக்கு காங்கிரஸ் ஒதுக்கி இருந்தது. கூட்டணிக்கு நெருக்கடி வரக்கூடாது என்ற வகையில அப்போது அதனை விசிக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உழவர்கரை தொகுதியில 2021 விசிக 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்க வாங்கினோம். ஆனா தற்போது புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில விசிக தரப்புல 3 தொகுதி வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆனா புதுச்சேரியில நீண்ட இழுபறிக்கு பின்னர் தான் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை அப்படிங்கிற தகவலை திருமாவளவன் தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவுக்கு கொடுக்கிறதுக்கு திமுக முன்வந்ததாகவும், இருந்த போதும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு கூட அந்த தொகுதி எந்த தொகுதி என்பது இப்போ வரைக்கும் உறுதியாகல. அதனால புதுச்சேரியில விசிக தனித்து போட்டியிடுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரியில 3 தொகுதியில தனித்து போட்டியிட போவதாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நெட்டப்பாக்கம், உழவர்கரை, உசுடு இந்த 3 தொகுதியில விசிக தனித்து போட்டியிட இருப்பதாகவும், மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு விசிக ஆதரவு தெரிவிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை திருமாவளவன் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.